ஹாய் மக்களே, டெல்லி கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி சிஜேபி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ப்ரொட்டஸ்ட்டை விட நம்ம தமிழ்நாட்டில் மூட்டைப்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு அப்படின்னு ஒரு டீம் உருவாயிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு தலைவர் நம்ம ரஞ்சித் அவர்கள். இது ஒரு கேங், ரொம்ப டேஞ்சரான கேங். இந்த கேங்கில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் தலைமை தாங்கி, அமீர், வெற்றிமாறன், அந்த ரேப்பர் அறிவில்லாத ஒருத்தன், திருமுருகன் காந்தி, ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுது, இன்க்ளூடிங் மாரி செல்வராஜ். யாரா நீங்களாம்? 2017 எங்கடா போனீங்க? கடந்த 5-6 வருஷமாக ஒருத்தனையுமே காணமேடா. இந்த நீட்டுங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு தானே இருந்துச்சு, எங்கடா போனீங்க எவ்வளோ நாள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழத்தான் செய்யுது இவங்க பண்ணுற இந்த அட்ராசிட்டியை பார்க்கும்போது. ஏன் இவர்கள் எல்லாம் வாய் திறக்கல கடந்த 5 வருஷம் அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாம் சினிமாக்காரங்க. கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ஃபுல் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து டிஎம்கே கண்ட்ரோலில் தான் இருக்குது. உதயநிதி மற்றும் செண்பகமூர்த்தி இவங்க தான் ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே, ப்ரொடியூஸ்லேருந்து எல்லாருமே இந்த ரெட் ஜெயண்ட் மூவி தான் பண்ணுது. அப்படிங்கிற பட்சத்தில் இவர்களை பகைச்சிக்கிட்டு இவங்களால் இந்த சினி இண்டஸ்ட்ரியில் வாழ முடியாது அப்படிங்கிறத நன்கு தெரிஞ்ச இந்த மூட்டைப்பூச்சி கேங், அதாவது ரஞ்சித் என்னும் மிகப்பெரிய டேஞ்சரஸ் மூட்டைப்பூச்சி, அதோடு சேர்ந்து இந்த மிச்ச மூட்டைப்பூச்சிங்கெல்லாம் அமைதியாக வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருந்திருக்காங்க. கொத்தடிமைகள், இதுதான் உங்கள் சித்தாந்தமா? அதாவது ஒரு 20 நாளாக இந்த டெல்லி ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஆனால் கரெக்டாக நம்ம இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற 23rd அன்னைக்கு இந்த ப்ரொட்டஸ்ட்டை பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ஏண்டா இதுக்கு முன்னாடி ஃபுட்பால் வேர்ல்டு கப்புன்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஓடிசி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான மூவி ரிலீஸ் ஆகுதுங்கிறது அதை பற்றி விமர்சிச்சுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா கிறிஸ்டோஃபர் நோலன் சொல்லி இப்படி பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்போல்லாம் இல்லாத இந்த மாணவர்கள் மீது உள்ள அக்கறை கரெக்டாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற 23ஆம் தேதி எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? இதன் பின்னணி, இதுக்கு பின்னாலேருந்து இயக்கிற அந்த சக்தி யார்? கண்டிப்பாக அது டிஎம்கேங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் கொத்தூஸ், டிஎம்கே உடைய பக்கா கொத்தடிமைகள். இதில் ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இந்த வெற்றிமாறன் மாதிரி ரொம்ப நம்ம மதிக்கிற ஒரு மிகப்பெரிய டைரக்டர்லாம் இந்த வலையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கூடவே ரொம்ப காண்டாகுது. ஏன்னா வெற்றிமாறனுக்கு தெரியும், அவரோட அந்த 2 விடுதலை 1 விடுதலை 2ங்கிறது ஆப்வியஸ்லி ரெட் ஜெயண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணாங்க. ஒருவேளை இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக போனால் அவருடைய வருமானம் போயிடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்ச வெற்றிமாறன் முன்னாடி ஒரு கை பின்னாடி ஒரு கை அப்படின்னு மூடிட்டு இவ்வளோ நாள் இருந்திருக்கார். அடுத்தது நம்ம ரேப்பர் அறிவு. இவருக்கு யார் அறிவுன்னு பேர் வச்சாங்கன்னு தெரில அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு சுத்தமாக இல்லைங்கிறது அவருடைய இந்த நடவடிக்கையிலேருந்து உலகத்துக்கே தெரிய வச்சுட்டார். அதாவது இந்த நீட் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்த டிவிக்கு ஆட்சி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று, நீட்டை ஒழிக்கவே முடியாது. ஏன்னா அது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த அறிவில்லாத அறிவு. நீ போய் தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் நின்று போராடுறதுல என்ன பயன் இருக்குது? ஏன்னா கண்ட்ரோல் இங்கே இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நீ போய் அங்கே முன்னாடி நின்று தமிழ்நாடு செக்ரட்டரியேட் முன்னாடி நின்று போராடுற. உனக்கு தில் இருந்தால் டெல்லிக்கு போ, பார்லிமெண்ட் முன்னாடி நின்று போராடு, அப்போ உன் தில்லை நாங்கள் பாராட்டுறோம். முதல்ல அந்த அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கோ, அறிவில்லாத அறிவு. அடுத்தது மிகப்பெரிய மூட்டைப்பூச்சியான டைரக்டர் அமீர். நீங்களாம் எங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு இன்னும் எங்கள் தரம் குறைஞ்சி போகலை அமீர் அவர்களே. நீங்கள் எப்படிப்பட்டால் எப்பேற்பட்டால் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பல்ட்டி அடிப்பீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும், எக்ஸ்பெஷலி தமிழக மக்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கின் அண்ணன் தானே நீங்கள். உங்களுக்கு என்னங்க, கடத்தலில் வர காசை வச்சு ஜாலியாக டி நகரில் ஒரு ஷாப்பு, ஈசிஆரில் ஒரு ஷாப்புன்னு விலை உயர்ந்த காஃபி ஷாப் போட்டு உங்கள் லைஃப் ஜாலியாக போகுது. உங்களுக்கெல்லாம் நீட்டை பற்றி என்ன கவலை இருக்க போகுது? அதனால தான் உங்களை அறியாமலேயே அந்த நீட் ஈவெண்ட்டில் வந்து நீட்டை பற்றி பேசாமல் ஜனநாயகனை பற்றி பேசுகிறீங்க. அதுவும் எப்படி? ஜனநாயகத்திற்காக போராடும் ஒரு சிறிய கூட்டம், ஜனநாயகத்தின் ஹீரோக்காக போராடும் ஒரு பெரிய கூட்டம். அங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, உங்கள் கூட்டம் சின்ன கூட்டம் தானே. இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் அறிவு சார்ந்தவர்கள் இங்கே இருக்காங்களாம். யோ, நீ அறிவாளிங்கிறத நாங்கள் சொல்லணும், நீயே மேடைக்கு மேடை போட சொல்லக்கூடாது.
பார்க்குறவனா வலிச்சுக்கிட்டு சிரிக்கிறான். இந்த கூட்டம் போட்டிருக்கிறது என்னவோ பேன் நீட் அப்படிங்கிறது தான். பட் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. டிவிகே தலைவர், ஜனநாயகம், விஜய் இப்படியே பேசிகிட்டு இருக்கிற அமீரை என்ன சொல்கிறது? பயங்கர காண்டில் இருக்கார் போல் நம்ம விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டார் அப்படின்னு. அப்படி எரியறது இங்கே தெரியுது எங்களுக்கு. அடுத்தது மாரி செல்வராஜன் ஒரு மூட்டைப்பூச்சி. இந்த மூட்டைப்பூச்சி இன்னும் பப்ளிக்காக வந்து பெருசாக யாரையும் கடிக்கலை. பட் திரை மறைவில் இருந்து ட்வீட் அப்படிங்கிற பேரில் போட்டு அங்கங்கே கடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. நீட் என்கிற அடக்குமுறையை வச்சு யார் வந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் போய் கை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்வீட் போட்டிருக்காரு. முதல்ல மாரி செல்வராஜ் அவர்களே, உங்களை நீங்களே ஒரு சுய பரிசோதனை படுத்தி கொள்ளுங்கள். என்னன்னா, மாமன்னன் ஒரு படையை இயக்குனீங்க. அந்த படத்துக்கு கதாநாயகனா உதயநிதினு ஒருத்தர் நடித்தார் இல்லையா? அவங்க தான் கடந்த 5 வருஷமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த எலெக்ஷன் டைமில் அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா 7 மாதத்தில் அந்த நீட்டை எப்படி ஒழிப்பதுங்கிற சீக்ரெட் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சார். ஸோ அந்த உதயநிதியை பிடிச்சி கேட்க வேணாமா, ஐயா நீ அப்படி சவுடாலாக ஊட்டிய, வாய் சவுடால் ஊட்டிய, என்ன ஆச்சு அந்த நீட்டு, ஏன் அதை பேன் பண்ணுறேன்னு சொன்னிய, அந்த ரகசியம் என்னாச்சுன்னு ஒரு நியாயமான போராளியாக இருந்தால் மாரி செல்வராஜ் அவர்களே நீங்கள் கேட்டிருக்கணும்ல. நீங்கள் உங்களை வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரி மக்களுக்காக போராடுறேன், தலித்துக்காக போராடுறேன்னு உங்கள் கையிலேயே இருந்ததை விட்டுட்டீங்களே சார். இதுதான் உங்கள் போராட்டமாக? சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அடுத்து ரொம்ப ஃபன்னி பீஸ் என்னென்னா, ரியலாகவே அது ஒரு காமெடி பீஸ் தான். நம்ம தேவதர்ஷினி அந்த கூட்டத்துக்கு ஏன் போனாங்கன்னு பார்த்தா, அந்த கூட்டத்தில் வெற்றிமாறன் இருக்கார். வெற்றிமாறன் வந்து தேவதர்ஷினியோட ஹஸ்பண்ட் சேத்தனுக்கு எல்லா படத்துலையும் வாய்ப்பு கொடுக்கறனால நன்றி விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக ஒரு வேலை போயிருக்காங்களோ என்னவோ. அந்த கூட்டத்தில் தேவதர்ஷினி பேசுகிறாங்க. என்னென்னா, ஒரு தாயா என் மகளை நான் பார்க்கும்போது இந்த நீட் ப்ராசஸ் எவ்வளோ கஷ்டமானது அப்படிங்கிறது என்னால் ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிச்சு. மதிப்பிற்குரிய தேவதர்ஷினி அவர்களே, இதுக்கு முன்னாடி வேலம்மாள் நீட் கோச்சிங் சென்டர் அப்படின்ற ஒரு விளம்பரத்தில் நடித்ததை மறந்துட்டீங்களா? இதுதான் கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு சொல்கிறது. இந்த மூட்டைப்பூச்சிங்களெல்லாம் கூட விட்டுறலாங்க. ஆனால் இந்த ரஞ்சித் அப்படிங்கிற மிக கொடிய, கொரோனாவோட கொடிய வைரஸ், மிகப்பெரிய மூட்டைப்பூச்சி, இந்த சொசைட்டிக்கு ரொம்ப டேஞ்சரான ஆள். ஒரு விஷயம் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. இந்த நீட் ப்ரொட்டஸ்ட், அதாவது நீட் பேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ரஞ்சித் வந்து எல்லாத்துலேயும் ஆதாயத்தோடு, ஏன்னா பிஸ்னஸ்மேன், பக்கா பிஸ்னஸ்மேன், எல்லாத்துலேயுமே ஒரு ஆதாயத்தோடு தான் செய்வார் அவர். இந்த கூட்டத்தை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. எல்லா இடத்துலையுமே அவருடைய அந்த நீலம் சோஷியல் அப்படிங்கிற அந்த பிராண்டிங்கை நல்லா பண்ணியிருப்பார். எல்லா பெரிய பெரிய ஆட்களாக வந்து அந்த மைக்கில் நின்று பேசும்போது அவருடைய அந்த பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது அந்த கூட்டத்தில் பேசின நிறைய பேருக்கு இந்த சீக்ரெட் தெரியாமலே போயிருக்கும். இவங்கெல்லாம் அந்த வரைஞ்சி கட்டிட்டு பேசுகிறத பார்த்தா, இந்த தூய்மை பணியாளர்களுங்க வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? அப்போ நீங்களாம் எங்கடா போனீங்க? அதை விட இந்த ஊனமுற்றவர்கள் வந்து பாவம் அவங்களுடைய ஊதிய உயர்வுக்காக போராடினாங்க. அவங்களெல்லாம் எவ்வளவு கொடுமையாக ட்ரீட் பண்ணாங்க தெரியுமா? அப்போல்லாம் இந்த சமூக போராளிகள்னு சொல்கிற நீங்கள்லாம் எங்கடா இருந்தீங்க? 7 தலித் அமைச்சர்களை செலக்ட் பண்ணி அமைச்சராக்கியிருக்கிறோன்னு சொல்லி டிவிக்கே பெருமைப்படுது. பட் கடந்த 2 மாத ஆட்சி காலத்தில் இந்த 7 தலித் அமைச்சர்களுமே தலித்துக்காக எந்த குரலுமே கொடுக்கலங்கிற மாதிரி ரஞ்சித் சொல்கிறாரு. முதல்ல இது நீட் போராட்டங்கிறதே ரஞ்சித் மறந்துட்டாருங்கிறத இந்த இடத்துல அவருக்கு ஞாபகப்படுத்திட்டு திருப்பி இந்த டாபிக்கு வருவோம். ரஞ்சித் இந்த விஷயத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லைங்கிறது தான் என்னுடைய பதில். ஆல்ரெடி தலித் மக்களுக்கான தேவைகள் அனைத்துமே செயல் வடிவத்தில் இருக்குது, இம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி ஆகிட்டு இருக்குது. இட்ஸ் இன் த ப்ராசஸ். போய் ஒழுங்காக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன் ஒரு தலித் மக்கள் கூட வெளியில் வந்து போராடலை உங்களை தவிர? தலித் மக்களே யோசிங்க. திரு ராஜ்மோகன் அவர்கள் தலித் என்பதே எனக்கு அவர் இந்த எக்மோரில் எலெக்ஷனில் நிற்கும் போது தான் தெரியும் அப்படின்னு. அவர் தலித்தாக இருந்தேன்னா என்னவா இருந்தால் என்ன, எங்களுக்கு அதை பற்றிய எந்த கவலையுமே இல்லை. நாங்கள் அந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறதே கிடையாது. நீ ஒருத்தந்தான் இந்த தலித் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட ஜாதி கலவரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு தலித் 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 தலித்துன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை சுற்றி நீ ஆராய்ந்து பாரு. எனக்கு தெரிஞ்சு என்னோடய சர்க்கிளில் எந்த இடத்துலையுமே ஜாதி பிரிவினை பார்த்து யார் பழகிற மாதிரி எனக்கு தெரியல. ராஜ்மோகன் அவர் என்ன பிரிவாக இருந்தால் என்ன, நல்ல அறிவான ஒரு நல்ல அமைச்சர். அதுவும் இல்லாமல் 3 பிரிவுகளில் அவர் அமைச்சராக இருக்கிறார். இதை விட என்னையா வேணும்? நீ சொல்கிற தலித்துன்னு சொல்கிறியே, இதை விட என்ன வேணும்? உன்னுடைய கோணத்தில் சொல்லணும்னா தலித் பிரிவை சேர்ந்த ஒரு அமைச்சர் 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கிறார். இதை விட என்ன வேணும்? தலித் மக்கள் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு.
அதுவும் இல்லாமல் 7 அமைச்சர்கள் வேறு இருக்கிறாங்க தலித் பிரிவை சேர்ந்தவங்க. இதை விடவாயா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேணும்? தலித் மக்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. இந்த தலித் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜாதி லெவலுக்கு, ஜாதி கலவர லெவலுக்கு உன்னுடைய சுய இதுக்காக பயன்படுத்திக்கிற தலித் மக்களே உஷார். இந்த ரஞ்சித்துங்கிற மூட்டை பூச்சி இந்த தலித் பிரிவு மக்களை எப்பயுமே கீழே இறக்கி இறக்கி காமிக்கிறது இவருடைய மோட்டாவாக இருக்கிறதுங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ராஜ்மோகன் அவர்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. உங்களை மாதிரி தெருக்கோடியில் நின்று தலித் மக்களை கூப்பிட்டு வாங்க போராடுவோம்னு சொல்லி அவர்களை வளர விடாமல் பண்ணுறதில் நீங்கள் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறீங்கன்றது அந்த தலித் மக்களுக்கு விரைவில் புரிய வரும். ராஜ்மோகனோட வளர்ச்சி தலித் மக்களோட வளர்ச்சி, அந்த 7 தலித் எம்எல்ஏக்களுடைய வளர்ச்சிங்கிறது தலித் மக்களோட வளர்ச்சி. ஏன் நீங்கள் சினிமாவில் வளரலையா? கோடியாக சம்பாதிக்கலையா? கோடியில் புரளலையா? நீங்கள் நல்லா வளர்ந்துருக்கீங்க. ஆனால் உங்களை சார்ந்த அந்த கூட்டத்தை வளர விடாமல் தலித்துக்காக போடுறானேன்னு இன்னும் எவ்வளோ நாளையாக அவங்கள ஏமாற்ற போகிறீங்க? இந்த மூட்டை பூச்சிகளுக்கெல்லாம் ஒரு கேள்வி. ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர், நீங்கள்லாம் திரைத்துறையில் கோடியில் புரள்றீங்க இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் டிஎம்கேக்கு சொம்புங்கிறது ஊருக்கே தெரியும். டிஎம்கே அமைச்சர்கள் நிறைய பேர் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க. உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நல்ல நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்ற ஒரு தகுதியான ஏழை மாணவனுக்கு இலவசமாக ஒரு கல்வி வாங்கி கொடுக்கலாம்ல? உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி. சரி, அதை கூட விடுங்க. கோடியில் சம்பாதிக்கிறீங்களா எல்லாரும்? ஏதோ ஒரு நீட் தேர்வில் நல்ல பாஸ் ஆகினா ஒரு ஏழை மாணவனுக்கோ இல்லை ஒரு தகுதி வாய்ந்த மாணவனோ மாணவிக்கோ இது வரைக்கும் ஏதாவது உதவி பண்ணியிருக்கீங்களா? தலித் மக்களே, இந்த கேள்வியை உங்கள் சார்பாக நான் கேட்குறேன். இதுக்கு ரஞ்சித் அவர்களுடைய பதில் என்ன? வெற்றிமாறனுடைய பதில் என்ன? மூட்டைப்பூச்சி அமீரர்களுடைய பதில் என்ன? நல்ல வாயில் வடை சுடுவாங்க. ரியாலிட்டின்னு வந்தால் இந்த கூட்டம் எஸ்கேப் ஆயிரும். கடந்த 5 வருஷமும் எஸ்கேப் ஆன மாதிரி. வெரி வெரி டேஞ்சரஸ் பீப்புள் ஃபார் த சொசைட்டி. திருப்பியும் ரஞ்சித் அவர்கள்கிட்ட இதே கேள்வி தான். போராட்டம் நடக்கிறது என்னவோ நீட்டுக்கு. பட் நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்களா, உங்களை அறியாமலே நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. சேலத்தில் உள்ள அம்பேத்கர் சிலையை ஏன் திறக்கலை? அதுவும் அதில் அவர் கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்கிறதுனால அந்த சிலையை திறக்காமல் வச்சுருக்காங்க. யார் திறக்கலை? இது யாருக்கிட்ட கேட்குறீங்க? டிவிக்கு அரசுக்கிட்ட கேட்குறீங்களா? அவங்க 2 மாதம் தானேங்க ஆகுது. இவங்களுக்கு என்னங்க அப்படி ஒரு சிலை இருக்கிறதே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது ஒரு புறம் இருக்கட்டும். கடந்த 5 வருஷமாக யார் ஆட்சியில் இருந்தா? அவங்கள தானே கேட்கணும். நீங்கள் அவங்களுக்கு சொம்பு தானே. ஏன்னா உங்களுக்கு அவங்கக்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய தைரியம் கிடையாது. நீங்கள்லாம் கோழைகள், கொத்தடிமைகள், கொத்தூஸ். திரு ரஞ்சித் அவர்களே, அம்பேத்கர் சிலை அது ஜஸ்ட்டு சிலை. அந்த சிலையை திறக்கிறத விட உயிரோடு இருக்கிற மனுஷங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. அதில் தான் இந்த தலித் பிரிவை சேர்ந்த 7 அமைச்சர் சகோதரர்களும் அதில் செயல்பாட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி தரம் குறைந்த அரசியலை பண்ணிவிட்டு அவங்களோட டைமை அவங்க வேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைங்கிறத இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னங்க பயன் கிடைக்க போகுது? சிலையை திறந்து அது இடத்த அடைச்சிக்கிட்டு ஏரியாவை அடைச்சிக்கிட்டு போக வர விடாமல் அப்பப்போ ஏதாவது ஒரு கலாட்டாவை பண்ணிக்கிட்டு எவையா இந்த கல்ச்சரை கொண்டு வந்தான்? அம்பேத்கருக்கே இது பிடிக்குமான்னு தெரில. அம்பேத்கர்கிட்ட கேட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரு சிலை வச்சு மக்களை டிஸ்டர்ப் பண்ணுவான்னு கேட்டால் செருப்ப கழட்டி அடிப்பார். நல்ல வேலை அம்பேத்கர் உயிரோடு இல்லை. உயிரோடு மட்டும் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களெல்லாம் ஒரு வழி பண்ணியிருப்பார் அந்த தெய்வம். போய் சேர்ந்துட்டார். ஒரு விஷயம் நல்லா யோசித்து பார்த்தீங்களா? அம்பேத்கரை மக்கள் மதிக்கிற அளவுக்கு அவரோட கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்க யாரையுமே மக்கள் மதிக்கிறது இல்லைங்கிறது நீங்கள் என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்றுங்கிறது மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஏன் பாவம் அம்பேத்கருங்கிற ஒரு நல்ல மனுஷனோட பேரை எடுக்கிறீங்க? மக்களே, இந்த மூட்டைப்பூச்சி ரஞ்சித் இந்த கேங்ஸ் இருக்காங்கள, ரொம்ப டேஞ்சரான கேங். இவங்களை தமிழ்நாட்டில் வளர விடக்கூடாது. இவர்கள் தமிழ்நாட்டோட அமைதியை சீர்குலைக்கிறவங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த கேங்கிட்ட. முதல்ல நிறைய பேருக்கு புரியல இந்த டெல்லியில் நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டுக்கும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டுக்கும் உடைய வித்தியாசம். டெல்லியில் நடக்கிற அந்த ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது அந்த நீட் எக்ஸாமை அந்த கொஷின்ஸ் பேப்பர்லாம் லீக் ஆகாமல் அதோட அந்த ஃபங்க்ஷனிங்கை கரெக்டாக பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு நீட் தேர்வு வேணும்னு தான் சொல்கிறாங்க. பட் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறதுங்கிறது பேன், எங்களுக்கு நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீட் தேர்வு பேன் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயங்கிறத எல்லாரும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது ஒரு நல்ல விஷயங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். அதுக்குடைய விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒன்று பொதுப்பட்டியல்,
அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாநில பட்டியல். ஸோ இந்த மாநிலம் கண்ட்ரோல், இந்த ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அது வந்து இந்த பொதுப்பட்டியலில் இருக்கும்போது நம்ம ஸ்டேட்டில் உள்ளவங்களாலேயோ இல்லை ஸ்டேட்டில் ஆட்சி பண்ணுறவங்களாலேயோ எதுவுமே பண்ண முடியாது. அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் நடக்கும். ஸோ நம்ம எஜுகேஷன் எஸ்பெஷலி இந்த நீட்டெல்லாம் வந்து பொதுப்பட்டியல் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால நீட்டை பேன் பண்ணுறதுங்கிறது தமிழ்நாட்டில் விஜய் கையிலையோ யார் கையிலுமே இல்லைங்கிற யதார்த்தமான உண்மையை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். மக்களே, இந்த எஜுகேஷன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா 3 முறையில் படிக்கிறாங்க. எப்படின்னா, ஒன்று சிபிஎஸ்சி சிலபஸ் விச் இஸ் சென்ட்ரல் போர்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்இ அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரி ஆஃப் எஜுகேஷன்ஸ் இருக்குது நம்ம இந்தியாவில். நான் சொன்ன இந்த 3 கல்வி முறை இருக்குது இல்லையா, இதில் ஸ்டேட் போர்டு மட்டும்தான் ரொம்ப அதாவது மாநில மொழி கல்வின்னு இருக்குது பார்த்தீங்களா, இவங்க தான் இந்த நீட் எக்ஸாம் வர்றப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த மிச்ச 2 கேட்டகரி இருக்குது இல்லையா, அவங்களுடைய அந்த சிலபஸ்லேருந்து தான் அந்த நீட் தேர்வுக்கான வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுது. ஸோ என்ன ஆயிடுது, அவங்க ஆல்ரெடி அந்த சிஸ்டம் அந்த எஜுகேஷன் ப்ராசஸில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. பட் ஸ்டேட் போர்டில் ஒரு வேளை தமிழ் மீடியமோ இல்லை ஏதோ ஒரு லாங்குவேஜில் படிக்கிறவங்களுக்கு சடனாக போய் ஒரு நீட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. இப்பயும் சொல்கிறேன், நீட் எக்ஸாம் இஸ் அ வெரி வெரி குட் ப்ராசஸ். இதை நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கிட்டவங்க இதுக்கான போராட்டத்தில் என்றைக்குமே இறங்க மாட்டாங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். சரி, இப்போ நீட் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆகிப்போச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே ஒரே பாடத்திட்டத்தை கொண்டு வந்தால் என்ன, அதுவும் இல்லாமல் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க அவங்க மெடிக்கல் தான் படிக்க போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நீட்டுக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டர் போய் ஒரு 1 இயராக படிக்கிறாங்களே, அந்த பாடத்திட்டங்களை ஏன் 12ஆம் வகுப்பிலேயே கொண்டு வரக்கூடாது? ஏன் அரசாங்கம் அந்த கோச்சிங் சென்டரில் கொடுக்குற கோச்சிங்கை ஏன் அரசாங்க பள்ளிகளிலேயோ இல்லை எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியாக இருக்குது. இது கண்டிப்பாக இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையும் இது வந்து இந்த நீட் தேர்வுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட்லேயே அந்த நீட்டுக்குரிய இதை டீச் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் அதிலேயே படித்து அதில் பாஸ் ஆகிட்டு போகிறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் படித்து திருப்பியும் 1 இயர் போய் அதுக்காக கோச்சிங் சென்டருக்கு அதிகமாக காசை கட்டி அதில் படிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இந்த உண்மையை கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும். இந்த நீட் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான மெடிக்கல் காலேஜ் இருக்குது. தனியார் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், அரசு மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும். இந்த நீட் சிஸ்டம் அப்படிங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% ஆஃப் த சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வர்றவங்களுக்கு கொடுக்கணும். மிச்சம் 25%ங்கிறது வந்து அந்த காலேஜுடைய ஓனர் வந்து அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக அது எந்த முறையில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மெடிக்கல் சீட்டுங்கிறது எட்டாக்கனியாகவே போயிடும். என்ன ஆகும் தெரியுமா, டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ எல்லாருமே சொந்தமாக மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சீட்டுமே கிட்டத்தட்ட 80 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் கொடுத்து நல்லா படிக்காத மாணவர்களுக்கு அந்த சீட்டை கொடுத்து அந்த மாணவர்கள் அந்த மெடிக்கலையும் ஒழுங்காக படிக்காமல் டாக்டருங்கிற பேரில் காசை கொடுத்து பாஸ் ஆகி வெளியில் வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாடு எந்த நிலைமையில் இருக்கும் அப்படின்னு. இது மிகப்பெரிய பாதிப்பை, ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இந்த நீட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது எட்டாத கனியாக போயிடும். ஸோ நீட் சிஸ்டம் இஸ் அ வெரி குட் சிஸ்டம். அது இன்னும் ப்ராப்பராக கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு சிஸ்டம். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டினால் நடக்கிற அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது ஓரளவுக்கு அடிதடியோடு அங்கங்கே நடந்தாலும் அவங்களுடைய அந்த போராட்டத்தில் ஒரு நேர்மையை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த பேண்ட் நீட் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்கே, அது சரியான முறையில் நடக்கலை அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், உள்ள எத்தனை பேருங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே இருக்கிறாங்க, அவர்களுடைய ஒவ்வொருத்தரோட பிஹேவியர்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் யாரையும் பார்த்தா நல்லா படிக்கிறவங்க மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு சதி கும்பலுடைய தூண்டுதலால் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும், அவர்களுடைய உள்நோக்கம் வேறு ஏதோ இருக்கிற மாதிரியும், அரசியல் சார்ந்து இருக்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. உள்ளே இருக்கிறவங்க யாரும் நீட்டுக்காக போராடுறதுக்கூடிய எந்த அறிகுறியும் இல்லைங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு போகிற நீங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கூட்டம்
பேன் நீட் அதுக்கு நடக்கிற கூட்டம் கிடையாது. அவங்களுடைய மோட்டோ, அவங்களுடைய அஜெண்டா வேறு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்கள் உங்களை தவறான வழிக்கு வழி நடத்த நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பின்னாலேருந்து இயக்கிற கூட்டங்கிறது ரொம்ப கொடூரமான கொடிய கூட்டம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சனம் செட்டி நடிகை அவர்கள் அந்த கூட்டத்தை கையாண்ட விதம். சிங்கப்பெண் அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லியே ஆகணும். அந்த கூட்டத்தின் முகத்திரையை கிழித்ததற்காக அவங்க யார் அப்படிங்கிறது அப்பட்டமாக அவங்களோட பிஹேவியர்ஸ்லேருந்து தெரிஞ்சுது. உள்ளே போன சனம் செட்டி கேட்ட மொதல் கேள்வி, இதில் எத்தனை பேர் காக்ரோச் பார்ட்டிலேருந்து வந்திருக்கீங்க, அதாவது கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டிலேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு சில பேர் கை தூக்குனாங்க. இதில் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷன்ஸுமே இல்லை. அதுக்கப்புறமா நான் விஜயோட ஃபேன் அப்படின்னு சொல்லி அதை பேச்ச ஆரம்பித்தாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டத்தில் உள்ளவங்களுடைய சுயரூபம் தெரிய வந்தது. அந்த கூட்டம் தாவேகா கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் எதிரான கூட்டம். தாவேகாவுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பெயர் கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த கூட்டத்துடைய முக்கிய குறிக்கோள். சனம் செட்டி அவர்கள் தைரியமாக அந்த கூட்டத்தில் பேசினதுங்கிறது பாராட்டுதலுக்கு உரியது. அவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு எகெயின்ஸ்டாக இருந்த போதும் கூட அதிலலாம் ஒரு பையன் நடு விரலில் தூக்கி காமிச்சான். அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த கூட்டத்தினுடைய தரம் என்ன அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஒரு மருத்துவ படிப்பு படிக்கும் ஒரு மாணவனோ மாணவியோ இந்த கூட்டத்தில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு லோ லெவலில் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரையும் பாருங்களேன், நல்லா படிக்கிறவங்கிறதுக்கூடிய எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. எல்லாருமே அந்த ஜென்சி அப்படிங்கிற ஒரு டிஎம்கே கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை சேர்த்தவங்க. ஏங்க டிஎம்கே தான் தமிழ்னு போராடுமே, ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணு ஹிந்தியில் பேசிச்சு, ஆ போலோ ஏ போலோன்னு. என்னடா உங்கள் அரசியல் சித்தாந்தம்? தமிழ் மொழிங்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஏவி விடுற கூட்டம் உள்ள ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கு. இதுதான் டிஎம்கேவுடைய அரசியல். எப்போ சனம் செட்டியை அந்த கூட்டத்தில் பேச விடாமல் அவங்க கையிலேருந்து அந்த மைக்கை பிடுங்கினாங்களோ அப்பயே அது எந்த மாதிரியான கூட்டம் அப்படிங்கிறது உலக மக்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் என்ன ஆட்டம் ஆடினாலும் வேஸ்ட்டு தான். திமுக கட்சி அழிஞ்சு போகிறதுங்கிறது வெளியிலேருந்து வேறு யாரும் பண்ண வேணாம். இந்த ஜென்சிங்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்க போதும். இன்னொரு பக்கம் நம்ம ஜூலி அக்கான்னு ஒத்திருக்காங்க, அவங்க சைடில் வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ புதுசாக மூட்டை பூச்சி ஜனதா பார்ட்டி, ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர், திருமுருகன் காந்தி அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுது. அதனால டிஎம்கேவை அழிக்க புதுசாக ஒருத்தன் பிறந்தெல்லாம் வர வேணாம். அவங்களே அவங்க தலையில் மண்ணை வாரி போட்டுப்பாங்க அவங்களுடைய தொண்டர்களை வைத்து. தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.